எப்படி இருந்துச்சு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பரா இருந்தது. ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபீலிங் செட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் வச்சு அந்த ரிஷப் பண்ட் கிளவுஸ்ல விட்டு அந்த ரோஹித் சர்மா விட்டது கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கு. இதுதான் என் செகண்ட் மேட்ச் பாக்குறது. நேத்திக்கு ஒரு மேட்ச் போனேன், அதனால ரொம்ப பயமா இருந்தது எப்படி வின் பண்ண போறாங்கன்னு. ஆனா அஸ்வின் சூப்பரா அடிச்சாரு. ஒரு மாதிரி 109, ஒரு மாதிரி 6 விக்கெட்ஸ், மேன் ஆஃப் த மேட்ச். ஒரு மாதிரி மிக்ஸ்டு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஜடேஜா லாஸ்ட் பால் விக்கெட் எடுத்தது ரொம்ப ஹாப்பி. அப்படியே ஸ்டேடியம்லாம் கத்தினா. எங்கள் மாமாவும் கமெண்ட்ரி சொல்லுவா இந்த ஸ்கூல் மேட்சஸ்க்கெல்லாம். எங்கள் மேட்சும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கா. ஆனால் ரோஹித் கொஞ்சம் அடிப்பாங்கன்னு பார்த்தோம், அது கொஞ்சம் விட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது மேட்ச். எங்கள் ஃபேமிலிக்கே கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஓ சூப்பர். ரிஷப் பண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு கார் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே செஞ்சுரி. என்னைய பார்த்து பேசு. ஓகே, என்னைய பார்த்து நிமிர்ந்து பேசு. வெரி குட். ரிஷப் பண்ட் ஒரு மாதிரி கார் ஆக்சிடென்ட்லேருந்து வந்து ஒரு மாதிரி சூப்பர் கம்பேக். ஆனால் சூப்பர் கம்பேக். ஒரு கார் ஆக்சிடென்ட், ரொம்ப நடக்க முடியாத ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கை வச்சிருந்தாரு அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த உத்தராகண்ட்லேருந்து போகும்போது. ஆனால் சூப்பர் கம்பேக். ஒரு மாதிரி பேக் ஷாட்ஸ்லாம் அதே மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். கௌதம் கம்பீருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கௌதம் கம்பீருடைய கோச்சிங் ஸ்டைலில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ராகுல் டிராவிட்டுக்கும் கௌதம் கம்பீருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? ராகுல் டிராவிட் வந்து ஒரு டீசன்ட் கோச். ஒரு மாதிரி ரொம்ப மைல்டா சொல்லுவார். ஆனால் கௌதம் கம்பீர் ஒரு மாதிரி முறைப்பேர், ஒரு மாதிரி அக்ரெசிவான கோச்சு. ஆனால் ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் கௌதம் கம்பீர். 2011 அடிச்சாரு. ஆனால் ராகுல் டிராவிடுக்கும் கௌதம் கம்பீருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி மைல்ட் அண்ட் அக்ரெசிவ் கோச்சு. ஆனால் நான் சொன்ன வரைக்கும் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். 9.2% ராகுல், 9.1% கௌதம் கம்பீர். Thanks. It was very nice and it was my first experience for this and I liked this so much. I actually wanted to meet Virat and all but I can't. Okay. Then I was so happy then but I wanted to really meet them but no. So No chance or try to meet? yeah, I want to try to meet. Okay. What is the meaning 18? Virat. Virat. Oh, you're Virat big fan. Yes. நீங்க விராட் வந்து கிரவுண்ட்ல பாத்துருப்பீங்கல்ல? But no, I can't. Like This is a black, yeah? Virat. 18. Super. How's our Ashwin performance? Nice, very nice. He is the best player and In the game. in the game. Are you Yeah. disappointed Virat is not reached to 50 or 100? What? Are you disappointed? No. In Virat performance? No, Why? I don't. Because Virat not crossing more than 50. No, I don't. I like. I want to see him only. Like, Thank you. thanks. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. யார் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அஸ்வின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்கு? நல்லா பண்ணாங்க. சீக்கிரம் 5 நாள் மேட்ச் போகணும்னு எதிர்பார்த்தீங்களா? 4வது நாளே முடிஞ்சிருச்சா? Match சாப்பிடறதுக்குள்ள ஓகே, சூப்பர். தேங்க் யூ so much. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போட்டி எப்படி இருந்துச்சு? ஒரு கிரிக்கெட் ஃபேனா, ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேனா எப்படி பாத்தீங்க? நல்லாடா இருந்தது. இதே மாதிரி இந்தியா ஏகப்பட்ட மேட்ச் ஆனோம். அஸ்வின் 6 விக்கெட் எடுத்தாரு. அஸ்வின் எல்லா மேட்சுக்கும் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். அஸ்வினுடைய செஞ்சுரி எல்லாம் பாத்தீங்களா? கிரவுண்ட்ல பார்த்த அந்த வைப்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏகப்பட்டு போய் நல்லா கத்துனாங்க. நல்லா இருந்துச்சா? கிரவுண்ட் அதிகமா இருந்துச்சா? வைப் எப்படி இருந்துச்சு? வைப்பு விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்க எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ரோஹித் சர்மா வந்து சரியா பார்க்கல. விராட் கோலி நல்லா கிளியரா நான் பார்த்தோம். நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு மேட்ச்? நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். வந்தோடனே போயிடுவோம்ல, அதனால தான் கொஞ்சம் நல்லா இல்ல. ஓகே, சூப்பர். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு டேல? அஸ்வின். இன்னைக்கு அஸ்வின் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரா? ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கிரவுண்ட்ல நேர்ல இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு? பார்த்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா? என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? அஸ்வின் தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்? நல்லா இருந்துச்சு. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு? அஸ்வின், அப்புறமா ஜடேஜா,
அப்புறமா எல்லாரும் நல்லா ஆடினாங்க. பும்ரா ஒரு வைப்பு கிரவுண்ட்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. டான்ஸு மோஜானா ஆச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஓகே. நான் வந்து அம்பத்தூர்லேருந்து வரேன். சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் விராட் கோலி எல்லாம் பார்க்கறது. அஸ்வின் போட்ட பவுலிங் தான் சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் அடித்த செஞ்சுரி எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இந்த ஜடேஜா சேப்பாக்கத்தில் விளையாடுறாரு. ஜடேஜா வந்து சூப்பராக பவுலிங் போட்டாரு. அந்த கடைசி விக்கெட் தான் சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. எப்பா என் தலைவன் பும்ரா இருக்கான் பாருங்க, அம்மா சூப்பர். அஸ்வின்லாம் செம்மையா இது பண்ணாரு. சிராஜ் லாஸ்டா கேட்ச் பிடிச்சாரு, அஸ்வின் போல் டச் செம்ம சூப்பர். செஞ்சுரி அண்ட் செம்ம. சேப்பாக்குல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சூப்பரா இருந்தது. அடிச்சுக்கவே முடியாது. மேட்ச் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? என் பேர் வந்து தர்ணிச்சரன். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இப்போ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎல் பார்த்தேன். செகண்ட் இப்போ தான் டெஸ்ட் பார்க்க வரேன். எனக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டெல்லாம் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி நான் ஓவரால் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, என்ன பிடிச்சிருந்துச்சு, கிரவுண்ட்ல போய் என்ன நீங்க பாத்தீங்க, என்ன என்ஜாய் பண்ணீங்க, அதை சொல்லுங்க. அஸ்வின் வந்து செஞ்சுரி அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. இதில் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஜடேஜா எப்படி பவுலிங் பண்ணாரு, பும்ரா எப்படி பவுலிங் பண்ணாரு? பும்ரா 5 விக்கெட் ஆல் எடுத்தாரு. அதே மாதிரி அஸ்வினும் எடுத்தாரு. லாஸ்ட் விக்கெட் ஜடேஜா எடுத்தாரு. அழகா சிராஜ் ஜடேஜாலாம் கேட்ச் பிடிச்சாங்க. சூப்பர். என்ஜாய் பண்ணீங்க நல்லா? என்ஜாய் ரொம்ப. சூப்பர். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? என் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆஷ்னா நல்லா விக்கெட்டும் எடுத்தாரு, நல்லா பேட்டிங்கும் ஆடினாரு. பந்தோட செஞ்சுரியும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கில் வந்து நல்லா டெம்பரமெண்ட்டாக ஆடினாரு. பந்த் ஆஃப்டர் 650 days ஒரு டெஸ்ட் ஆடுறாரு. லாஸ்ட் இயர் தான் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஆக்சிடென்ட். அதுலேருந்து நல்லா ரெக்கவர் ஆகி வந்து நல்லா அடிச்சாரு. சூப்பர். அஸ்வினுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்னு. ஸோ அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு? ஓவராலாக நல்லா இருந்துச்சு. க்ரௌடும் நல்லா சேர் பண்ணாங்க. ஆஷ்னா போலிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா போட்டாரு. ஆக்சுவலா இன்னும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தா 7 ஃபார் ரீசன், அதையும் 7 தலை ஃபார் ரீசன் ரன் பண்ணிருக்கலாம். ரோஹித்